இன்று நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான நாள். நம்முடைய நமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் 36 ஆண்டுகளுக்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கினார். 36வது ஆண்டில் கால் வைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நாம் அனைவரும் ஆதரவு அளித்து, குறிப்பாக அனைத்து தரப்பு மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். நம்முடைய கட்சியின் 36வது துவக்க விழா நிகழ்ச்சி மேடவாக்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. கொடியேற்றி மற்றும் மாணவர்களுக்கு நலத்திட்டங்களை வழங்குகின்ற இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் தம்பி நிர்மல்குமார் அவர்களும், மாவட்ட தலைவர் திரு பச்சையப்பன் அவர்களும், ஐநா கண்ணன் அவர்கள், கண்ணதாசன் அவர்கள், சேகர் அவர்கள், சத்திரியன் அவர்கள், குமார் அவர்கள், ஆறுமுகம் அவர்கள், விஜயகுமார் அவர்கள், பிரகாஷ் அவர்கள், KR ராம்குமார் அவர்கள், முத்துக்குமார் அவர்கள், தாண்டவன் அவர்கள், ஜெயராமன் அவர்கள், சக்திவேல் அவர்கள், நாகேந்திரன் அவர்கள், VS சிதம்பரம், சரவணன், K சங்கரபாணி, சக்திவேல், சக்கரவர்த்தி, K பாஸ்கர், பிரதீப், சுரேந்தர், ஜெயலு, விக்னேஷ், சுப்பிரமணி நாயக்கர் அவர்கள், ராகேஷ் அவர்கள், அருண்குமார், ரவிக்குமார், கிருஷ்ணன், ராதா நாயக்கர் அவர்கள் உள்ளிட்ட AVM குமார், டைலர் ரவி, ஜெயதீவு, பன்னீர், வேலாயுதம், புருஷோத்தமன், கோவிந்தராஜன், சுகுமார் அவர்கள் மற்றும் முன்னாள் மாவட்ட செயலாளர் மோகனசுந்தரம் அவர்கள், பகுதி செயலாளர் வேத நாராயணன் அவர்கள், சந்துரு, உதயா அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும், இங்கே எழுச்சியோடு கணேஷ் அவர்கள் உள்ளிட்ட இங்கே எழுச்சியோடு வரையை தந்திருக்கின்ற பெரியோர்கள், தாய்மார்கள், என் தம்பிகளுக்கும், என் தங்கைகளுக்கும், என் சகோதரிகள், அண்ணன்மார்கள், தாய்மார்கள், வியாபார பெருமக்கள், ஊடக நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள். உங்களை இன்று சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதிலும் குறிப்பாக நம் கட்சியின் 36வது ஆண்டு துவக்க விழா தமிழ்நாடு முழுவதும் கோலாகலமாக, தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல, புதுவையிலும் சரி, கேரளாவிலும் சரி, ஆந்திரா, கர்நாடகாவிலே கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் அனைத்து பகுதிகளிலும் கொடியேற்றி இனிப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த மகிழ்ச்சியான தருணம் இது. இன்று தமிழகத்தின் வரலாற்றை பாட்டாளி மக்கள் கட்சியை நீக்கி எழுத முடியாது. தமிழக வரலாற்றிலே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய இடம் இருக்கிறது. வரும் காலத்திலே அதைவிட இன்னும் பெரிய இடம் இருக்க போகிறது. காரணம், இன்று தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிலே பல சாதனைகளை தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பாகவே செய்து கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. அதனால்தான் எங்களுக்கெல்லாம் அது பெருமை. அதிலும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக பொறுப்பேற்ற பிறகு இவ்வளோ செயல்பாடுகள் இங்கே தமிழ்நாட்டிலே மற்ற பகுதிகளெல்லாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று எங்களுடைய கட்சியினுடைய 36வது துவக்க விழா. நினைத்து பாருங்கள், 36 ஆண்டுகள் தமிழ்நாட்டிலே ஒரு கட்சி 36 ஆண்டுகள் வெற்றிகரமாக இயங்கி வருகிறது என்றால் அது பாட்டாளி மக்கள் கட்சி. எத்தனையோ கட்சி தொடங்கினார்கள், மற்ற கட்சிகளெல்லாம் பேரளவில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையான உணர்வுபூர்வமாக இன்று பாட்டாளி கட்சி இங்கே நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் நம்மை வழிநடத்தி வருகிறார்கள். சொல்லப்போனால் இன்று தமிழ்நாட்டிலே இந்த திராவிட கட்சிகள் செய்யாததை கூட நாம் செய்திருக்கின்றோம். தமிழ்நாட்டிலே இதற்கு முன்பு ஆண்ட காங்கிரஸ் கட்சி செய்யாததை கூட நாம் செய்திருக்கின்றோம். உண்மையிலே இன்று தமிழ்நாட்டில் இன்று பாட்டாளி மக்கள் கட்சியால் தமிழ்நாட்டிலே மது விலக்கு கொள்கையை கொண்டு வந்தது. அதாவது இன்னைக்கு தமிழக அரசு மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வந்ததற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி. இன்று தமிழக அரசு நீர் மேலாண்மை கொள்கையை கொண்டு வந்ததற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி.
இன்னைக்கு தமிழக அரசு காலநிலை மாற்றம் கொள்கையை கொண்டு வந்ததற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி. தமிழக அரசு தனியாக வேளாண் துறைக்கு பட்ஜெட்டை கொண்டு வந்ததற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த தமிழ்நாட்டிலே காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்ததற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி. இன்று தமிழ்நாட்டிலே சுகாதார கொள்கையை கொண்டு வந்ததற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி. நினைத்து பாருங்கள், ஆட்சி அதிகாரம் வருவதற்கு முன்பாகவே ஒரு கட்சி தன் போராட்டத்தின் மூலமாக, ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக, அழுத்தங்கள் மூலமாக இவ்வளவு கொள்கைகளை தமிழக அரசை கொண்டு வர நிர்பந்தம் செய்திருக்கிறது. ஆனால் இவ்வளவு காலமாக ஆண்ட கட்சிகள், குறிப்பாக 57 ஆண்டு காலம் இரு கட்சிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன. இந்த 57 ஆண்டு காலம் ஆட்சி செய்து இவர்கள் செய்தது என்ன என்ற மிகப்பெரிய கேள்வி. நேற்றைய முன்தினம் நான் திருச்சியில கர்ம வீரர் காமராசர் அவருடைய 122வது ஆண்டு விழா துவக்க விழா, பிறந்த நாள் விழா, அதில் கொண்டாட்டத்தில் கலந்த நேரத்தில் அப்பொழுது நான் சொன்னேன், தமிழ்நாடு ஓரளவுக்கு முன்னேறி இருக்கிறது. அதற்கு காரணம் அடித்தளம் வகுப்பவர் கர்ம வீரர் காமராசர் அவர்கள். அதற்கு முன்பு சமூக நீதி என்று நமக்கெல்லாம் வழங்கியவர், நிலைநாட்டியவர் தந்தை பெரியார் அவர்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய 3 முன்னோடிகள் நம்ம இருக்கின்றோம். தந்தை பெரியார் அவர்கள், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், புரட்சியாளர் கார்ல் மார்க்ஸ் அவர்கள். இவர்கள் தான் மும்மூர்த்திகள், நம் கட்சிக்கு 3 முன்னோடிகள். இவர்களுடைய கொள்கைப்படிதான் பாட்டாளி மக்கள் கட்சி இன்று இயங்கி வருகிறது. இது வேற எந்த கட்சியுமா அப்படி சொல்ல முடியுமா? இன்று ஆளுங்கின்ற திமுக சமூக நீதி, நான் தந்தை பெரியாருடைய வாரிசு, அண்ணாவுடைய வாரிசு, கலைஞருடைய வாரிசு, இப்படி எல்லாம் போய் பேசிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது, எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது. திமுக சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு தகுதி கிடையாது. இன்னைக்கு சமூக நீதியின் விரோதி யாருன்னா அது திமுக தான். உங்களுக்கு பேசத்துடன் தகுதி கிடையாது. ஆனால் இன்று இந்தியாவிலே சமூக நீதி என்று சொன்னால் அதற்கு மறுபெயர் யாரு? எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். எங்களுடைய மருத்துவர் ஐயா இன்று 86 வயது ஐயாவுக்கு 45 ஆண்டு காலம் சமூக நீதிக்காக போராடி வருகிறார்கள். 45 ஆண்டு காலம், நினைத்து பாருங்கள். ஆனால் இது என்ன தமிழக மக்கள் செய்திருக்க வேண்டும்? 46 ஆண்டு காலம் ஒரு மனிதர் எப்படியாவது பின்தங்கிய சமுதாயங்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அடக்கப்பட்ட மக்கள், வஞ்சிக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிறுபான்மையர் மக்கள், அவர்களுக்கு படிப்பு கிடையாது, வேலை கிடையாது, வாழ்வாதாரம் கிடையாது, முன்னேற முடியவில்லை. இந்த மக்களுக்கெல்லாம் முன்னேற்றம் வேண்டும் என்று, அதுதான் சமூக நீதி, அது எங்களுக்கு வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற ஒரே தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். இது என்று தமிழக மக்கள் புரிந்து கொள்கிறீர்களோ அன்றுதான் உங்களுக்கு உண்மையிலே முன்னேற்றம் கிடைக்கும். இல்ல நடந்து முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எடைக்கு பணத்தை கொடுத்தானுங்க, பொருளை கொடுத்தானுங்க, ஆட்டுக்கறி கொடுத்தானுங்க, என்னென்ன பிரியாணி குவார்டரை கொடுத்து இது திமுக வெற்றி பெற்றாங்க. அவங்க முதலமைச்சர் சொல்றார், எங்களுக்கு மாபெரும் வெற்றி. தெரியாத முதலமைச்சருக்கு? உலகத்துக்கே தெரியுது இது காசு கொடுத்து வெற்றி பெற்றது, உலகத்துக்கே தெரியுது. இன்னைக்கு ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போ, 5வது படிக்கிற பையனை கேளு, விக்கிரவாண்டியில் என்ன நடந்ததுன்னா, ஆமாங்க திமுக காசு கொடுத்து ஜெயிச்சாங்க சொல்ல போறான். ஆனா முதலமைச்சருக்கு தெரியாதாமா? எல்லாத்துக்கும் தெரியுது. என்ன வருதுன்னா ஊடகத்துல அந்த அளவுக்கு தெரியுது. தினம் விவாதம் பண்றீங்களே, இதை பத்தி விவாதம் பண்றது காசு எவ்வளவு கொடுத்தா நினைச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் 34 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள், முதலமைச்சர் உள்ளிட்ட. அந்த 34 அமைச்சர்களில் 33 அமைச்சர்கள் விக்கிரவாண்டியில 10 நாள் இருந்தாங்க. 125 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். 30க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள். அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன், ஒன்றிய சேர்மன் அவன் போட்டுட்டு அவ்வளவு பேரும் வீடு வீடா, தெரு தெருவா, கிராமமா போயிட்டு தினம் பணம் புடவை, மூக்குத்தி, கம்மல், ஆட்டுக்கறி என்னென்னமோ கொடுத்தாங்க.
இது கொடுத்து 250 கோடி ரூபாய் செலவு செய்து வெற்றி பெற்றார்கள். அது வெற்றியாது. ஆனால் ஒரு பைசா செலவில்லாமல் சுயமரியாதையாக 56,300 வாக்குகளை பெற்றது பாட்டாளி மக்கள். இதாய வெற்றி, இதாய உண்மையான வெற்றி. ஒரு பைசா 56,300 வாக்குகளை பெற்றது, சுயமரியாதையோடு பெற்றது. இதான் உண்மையான வெற்றி. இதுவே பொது தேர்தலா இருந்ததுன்னா ஜெயிச்சிருப்போம், முடிஞ்சு போச்சு. 30,000 ஓட்டுல ஜெயிச்சிருப்போம். ஆனா இடை தேர்தல் எல்லாமே அவங்க ஆளுங்கட்சியில அங்க அதிகாரிகளா இருந்தாங்க. அதிகாரிகள் யாரும் கிடையாது. சரி, என்ன செய்யணும்? தமிழக மக்கள் ஒரு இயக்கத்தில் இருக்கின்றார்கள். 57 ஆண்டு காலம் இரு கட்சிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்களே, நம்ம இன்னும் இந்த நிலையில தான் இருக்கிறோமே. இன்னும் வேலை கிடைக்கலையே, இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கலையே, இளைஞர்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்கலையே, விவசாயிகளுக்கு முன்னுக்கு வர முடியவில்லையே. எல்லா தரப்பு மக்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது. எல்லா தரப்பு மக்களும் இன்று இயக்கத்தில் இருக்கின்றார்கள். ஆனால் முதலமைச்சருக்கு மட்டும் தெரியல. நேற்று பாத்தீங்கன்னா மின் கட்டண உயர்வு எவ்வளவு அநியாயம். அடிக்கு மேல அடி வாங்கிட்டு இருக்கணும். ஏழை மக்கள் இன்னும் அடிக்கு மேல அடி. பாவம். அந்த கொரோனா 3 ஆண்டு காலம் தாக்கி ரொம்ப மோசமான ஒரு சூழலில் இன்னைக்கு வாழ்வாதாரம் இல்ல, வருமானம் கிடையாது, எதுவும் இல்லாத சூழல் இருக்கின்ற மக்களுக்கு அடி மேல அடி வைத்து கொடுத்து 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 இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேற்று பாத்தா 4.8 விழுக்காடு மின் கட்டண உயர்வு. குறைந்தது ஆண்டுதோறும் நீங்க 15,000 ரூபாய் மின் கட்டணம் நீங்க அதிக கட்டணம். குறைந்த அதிக கட்டணம் நகை கிடையாது. நகை கிடையாது. 5 லட்சம் 10 லட்சம் கூட போவோம் மின் கட்டணம் உயர்வு. குறைந்தது ஒவ்வொரு வீட்டையும் 15,000 ரூபாய் நீங்க கட்ட வேண்டியதா. இதுதான் ஒரு நல்ல மக்களை பற்றி முதலமைச்சருக்கு எந்த கவலையோ எந்த அக்கறையும் கிடையாது. ஆனால் தமிழக மக்கள் தமிழ்நாட்டில் அதிக கொள்கை உள்ள கொள்கை கிடையாது. எந்த மேடையில வேணா நான் சொல்லுவேன். எது எடுத்துக்க, கல்வி எடுத்துக்க, கல்விதான் எங்களுக்கு சிந்தனைகள் இருக்கிறது. சுகாதாரத்தை பத்தி பேசவே தேவையில்லை. இந்தியாவுக்கே சுகாதாரத்தை கொண்டு வந்தோம். இந்தியாவுக்கே 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை கொண்டு வந்தோம். இந்தியாவுக்கே தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தை கொண்டு வந்தோம். தமிழ்நாட்டுக்கு முடியாதா? இன்னைக்கு விவசாயம் சார்ந்த பிரச்சனைகளும் இன்று பேசுவது மட்டுமல்ல, போராடி கொண்டிருக்கின்ற கட்சி பாட்டாளி. எந்த கட்சி கிடையாது. நீர் மேலாண்மை, இந்த 2 கட்சிக்கு நீர் மேலாண்மை பத்தி தெரியுமா? தெரியும். ஆனால் நான் தொடர்ந்து 20 ஆண்டு காலமாக வரும் காலம் எப்படி இருக்கும்? சோதனையான காலமாக இருக்கும். காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங், இதனால் எவ்வளவு சீற்றங்கள், எவ்வளவு பிரச்சனைகள் வர இருக்கிறது, அதற்கு என்னென்ன தீர்வுகள் என்று 20 ஆண்டு காலமாக சொல்லி வருகின்றோம். தமிழக மக்கள் எங்களுக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தை ஒரு வாய்ப்பு கொடுத்தீர்கள் என்றால் இன்னைக்கு இவ்வளவு பாதிப்பு வந்திருக்காது. சென்னை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு சென்னையில மழை அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் பயம் வருது. மழை என்பது நமக்கு கிடைத்த வரம், இயற்கை கொடுத்த வரம். அதை நாம் வரவேற்க வேண்டும். ஆனால் சென்னை உள்ள மக்கள் ஐயோ மழை பெய்யுதுரா, ஐயோ மழை பெய்ய, அந்த அளவுக்கு உங்களை பயன்படுத்தி வச்சுட்டார். என்ன காரணம்? யாரு? ஆட்சி செய்தவர்கள், ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றவர்கள். அந்த மழையை, வந்த மழையை பாதுகாக்க தெரியல உங்களுக்கு. அந்த வந்த மழை எங்க போகுது? உங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கு. வெள்ளம் வந்து ரோட்ல இருக்கு மழை. ஆனால் பாட்டாளி கட்சிக்கு மட்டும் 20 ஆண்டுக்கு முன்பு ஆட்சி அதிகாரத்தில் வந்திருந்ததனால் இந்த பிரச்சனையே இருக்காது. சென்னை மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் எங்களுக்கு எவ்வளவு திட்டங்கள் வைத்திருக்கின்றோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறோம். ஒரு திட்டம் இல்ல, அந்த மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்கிறது, என்னென்ன தீர்வு இருக்கிறது எல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். மக்கள் நினைத்து பார்க்க வேண்டும். கடைசியில எல்லாம் பேசிட்டு அது என்னப்பா பாட்டாளி கட்சியா, அது ஜாதிப்பா. பாட்டாளி கட்சி ஜாதி கட்சியா இருந்தா எதுக்கு நாங்க 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை தொடங்குறோம்? எதுக்கு உலகத்தில் மிகப்பெரிய சுகாதார திட்டம், தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் இந்தியாவுக்கு கொடுத்தோம்? எதுக்கு பொது இடத்துல புகைப்பிடிக்க கூடாது சட்டத்தை கொண்டு வந்தோம்? எதுக்கு இந்தியாவில் குட்காவை தடை பண்ணோம்?
எதுக்கு தமிழ்நாட்டுல ஒரு மீட்டர் கூட மீட்டர் கேஜா இல்லாம அத்தனையும் பிராட் கேஜாக மாத்தணும்? எவ்வளவு சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். எல்லாத்துக்கும் சார்ந்த கட்சி சமூக நீதி. சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு. சமூக நீதி எங்களுடைய உயிர் மூச்சு. மருத்துவர் ஐயா அவர்கள் இன்னைக்கு எல்லா சமுதாயத்திற்கான தலைவர். எல்லா சமுதாயத்திற்கான தலைவர். 6 இடஒதுக்கீடுகள் ஐயா அவர்கள் கொண்டு வந்தார். இந்தியாவில் ஏதாவது ஒரு தலைவர் சொல்ல முடியுமா? ஒரு தலைவர். இன்னைக்கு இருக்கின்ற ஒரு தலைவர் இந்தியாவில், தமிழ்நாட்டில் ஒரு யாரும் கிடையாது. அப்படி பேசுறதுக்கே ஒண்ணு கிடையாது. இந்தியாவில் ஏதாவது ஒரு தலைவர் நான் ஒரு இடஒதுக்கீடு நான் கொண்டு வந்தேன், போராடி பெற்றேன் என்று யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் எங்க ஐயா இந்தியாவில் 6 இடஒதுக்கீடுகள், 2 இந்தியாவில் அளவில், 4 தமிழ்நாட்டு அளவில். நினைச்சு பாருங்க. இதுதான் உண்மையான சமூக நீதி. ஏதோ பாட்டாளி கட்சிக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கும் வண்டிகளுக்கும் பிரச்சனை, இந்த கட்சிக்கும் அந்த கட்சிக்கும் பிரச்சனை. இதெல்லாம் வேண்டுமென்று இந்த திராவிட கட்சிகள், குறிப்பாக திமுக சண்டையை மூட்டி விட்டுவிடுவாங்க. சண்டையை மூட்டி 2 சமுதாயம் அடிச்சுக்கணும், அடிச்சு வழக்கு போடணும். இவங்க மேல வழக்கு, அவங்க மேல வழக்கு, 2 ஒண்ணு சேரக்கூடாது. அடிச்சுக்கிட்டு அப்புறம் என்ன? அதுல குளிர்காயத்து யாரு? திமுக. குளிர்காய திமுக. என்னப்பா சும்மா போ அடுத்த பாயிண்ட் போ, பேசிட்டு இருக்கல. அதனால இதை சிந்தியுங்க. ஏன்னா திமுகவுக்கு என்ன நிலை? தமிழ்நாட்டில் 2 பெரிய சமுதாயங்கள் இருக்கிறது. ஒன்று தாழ்த்தப்பட்ட சமுதாயம், பட்டியலின சமுதாயம். தாழ்த்தப்பட்ட சமுதாயம், அடுத்தது வன்னியர் சமுதாயம். இந்த 2 சமுதாயம் சேர்ந்தால் 40 விழுக்காடு மக்கள் தொகையை கணக்கில் அடங்கும். ஆனா இந்த 2 சமுதாயமும் இன்னைக்கு எந்த நிலையில் இருக்கு? கஞ்சி குடிச்சிட்டு இருக்குது, குடிசையில் இருக்குது, படிப்பறிவு கிடையாது, வாழ்வாதாரம் கிடையாது, விவசாயம் பண்ணிட்டு இருக்கு, விவசாய கூலிகளாக, விவசாய முதலாளிகளாக இல்ல, விவசாய கூலிகளாக இருக்கிறது. ரோடு போட்டுட்டு இருக்கிறான், கொத்தனார் வேலை பண்ணிட்டு இருக்கிறான், குவாரியில கல் உடைச்சிட்டு இருக்கிறான், பெயிண்ட் இருக்கிறான். இதெல்லாம் அது வேலை இல்லைன்னு சொல்லல, வேலை. ஆனாலும் இந்த நிலையில் தான் இந்த 2 கட்சியும் இந்த 2 சமுதாயத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதுக்கா தந்தை பெரியார் அவர்கள் சமூக நீதி போராட்டம் நடத்தினார். தந்தை பெரியாருடைய உண்மையான கனவு என்ன? தந்தை பெரியாருடைய உண்மையான கனவு தாழ்த்தப்பட்ட சமுதாயம், பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் வர வேண்டும். அதுதான் உண்மையான சமூக நீதி என்று தந்தை பெரியாருடைய கனவு. அந்த கனவை இந்த திராவிட கட்சியில் நிறைவேற்றுவாங்களா? ஒரு பொழுதும் கிடையாது. அவங்க தான் ஆட்சியில் இருக்கணும். உதாரணம் திமுக எடுத்துங்க. திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அவரை சுத்தி 4 அமைச்சர்கள் யார் இருக்கா? தந்தை பெரியாருடைய சமூக நீதி கணக்கின்படி ஸ்டாலின் அவர்கள் அவர் சுத்தி ஒரு 4 முக்கியமான அமைச்சர்கள் வச்சிருக்கிறாரு. அந்த கணக்கின்படியா வச்சிருக்கிறாரு? இல்ல. சுத்தி வச்சிருக்கிறது யாரு? ஏவா வேலு. ஏவா வேலுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்ல. அவர் ஒரு வியாபாரி. எப்படி காசு சம்பாதிக்கணும், காசு சம்பாதி எலெக்ஷன்ல எப்படி கொட்டணும்னு அவருடைய வேலை. நேரு, நேரு, நல்ல பேர் வச்சிருக்காரு நேருன்னு. செய்யறதெல்லாம் அவருக்கும் சமூக நீதி சம்பந்தம் இருக்கா? இல்ல. சேகர் பாபு, அவருக்கும் சமூக நீதி சம்பந்தம் இருக்கா? இல்ல. பொன்முடி, அவருக்கும் சமூக நீதி சம்பந்தம் இருக்கா? இல்ல. இவங்க தான் சுத்தி வச்சிருக்கிறாரு. இவங்க என்ன ஆலோசனை கொடுக்க போறாங்க முதலமைச்சருக்கு? இடஒதுக்கீடு கொடுங்க, ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்துங்க, பட்டியலின சமுதாயம், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு 18 விழுக்காடு இன்னைக்கு இடஒதுக்கீடு இருக்கு, அதை 22 விழுக்காடாக உயர்த்துங்கன்னு யாரோ சொல்லுவாங்களா? இல்ல. நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். ஏதோ இன்னைக்கு நேத்து கிடையாது, 1980 இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்க ஆட்சி அதிகாரம் விட்டு பாருங்க, ஒரு 6 மாசம் விட்டு பாருங்களேன், தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை நாங்க அப்படியே மாத்திருக்கோம். அப்படியே வரும். அதான் உண்மையான சமூக நீதி. அதனால திமுக சமூக நீதியை எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஜாதி வாரி கணக்கெடுப்புன்னு கேட்டு இருக்கிறோம்.
ஜாதிவாரி கணக்கு கேட்டுட்டு இருக்கிறோம். ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, இது எங்க கடமை கிடையாது, எங்க அதிகாரம் கிடையாது. உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னா வேற யாருக்கு அதிகாரம் இருக்கு? இல்ல ஸ்டாலின் அவர்களே, அந்த துறையை, சமூக நீதி துறையை, சமூக சோசியல் வெல்ஃபேர் துறையை எங்க கிட்ட ஒரு மாசம் விட்டு பாருங்க. ஒரு மாதம் எங்கிட்ட விட்டு பாருங்க, இந்த துறையை விட்டு பாருங்க. நாங்க கொண்டு வரோம், அதிகாரம் எப்படி கிடைக்குதுன்னு நாங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். உங்களுக்கு தெரியல, இந்தியாவில் எல்லா மாநிலமும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் பீகார்ல நடத்தி முடிச்சுட்டாங்க, கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சு அதுல பீகாருடைய உயர் நீதிமன்றம் அது ஏற்றுக்கொண்டது, இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றமும் அது ஏற்றுக்கொண்டது. கர்நாடகாவில் நடத்தி முடிச்சுட்டாங்க, ஆந்திராவில் நடத்திட்டு இருக்கிறாங்க, தெலுங்கானாவில் நடத்திட்டு இருக்கிறாங்க, ஒரிசாவில் நடத்திட்டு இருக்கிறாங்க, ஜார்க்கண்ட்ல நடத்திட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு மாநிலத்தில் இந்தியாவில் நடத்திட்டு இருக்கிறாங்களா? ஆனா ஸ்டாலின் அவர்களுக்கு அதிகாரம் இல்லையா? பேசுறீங்க, யாரையா ஏமாத்துறீங்க? எங்களுக்கு அதிகாரம் இல்ல, மத்திய அரசு தான் நடத்தணும், மத்திய அரசு நடத்தணும். யாரோ எழுதி கொடுக்கறாங்க, ஒரு சட்டத்தில் படிச்சுட்டு போறாரு. என்ன அதிகாரம் இல்ல? ஒன்னொன்னுக்கும் பிஜேபி எங்களுடைய அதிகாரத்தை எல்லாம் பிடுங்கி விட்டார்கள் என்றெல்லாம் பேசுறீங்களா மேடையில? ஏன் இந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்கிற அதிகாரம் இல்ல போய் சொல்லிட்டு இருக்கீங்க? எதுக்கு சொல்லிட்டு போங்க. எனக்கு சமூக நீதி மேல நம்பிக்கை இல்ல, நான் ஜாதிவாரி கணக்கு நடத்த மாட்டேன், எனக்கு பிடிக்கல சொல்லிட்டு போங்க. அதிகாரம் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி பஞ்சாயத்து கூட ஜாதிவாரி கணக்கு நடத்தலாம். பஞ்சாயத்து கூட ஜாதிவாரி கணக்கு நடத்தலாம். நினைச்சு பாருங்க, பஞ்சாயத்து நடத்தலாம், மாநிலம் நடத்தலாம், மத்திய அரசு நடத்தலாம், யார் வேணா நடத்தலாம் கணக்கெடுப்பு. நாங்க கேட்கறது சென்சஸ் கேட்டோம், சர்வே கொடுங்க. சென்சஸுக்கும் சர்வேக்கும் வித்தியாசம் இருக்கு. காஸ்ட் சென்சஸுக்கும் காஸ்ட் சர்வேக்கும் வித்தியாசம் இருக்கு. காஸ்ட் சென்சஸ் மத்திய அரசு நடத்தணும், காஸ்ட் சர்வே மாநில அரசு நடத்தணும். காஸ்ட் சென்சஸ் நடத்தினா, மத்திய அரசு நடத்தினா அது தலையோட எண்ணிக்கை தான் கணக்கெடுப்பாங்க. ஒவ்வொரு சமுதாயம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு தான் கணக்கெடுப்பாங்க. காஸ்ட் சர்வே மாநில அரசு நடத்தினா ஒவ்வொரு சமுதாயம் எந்த நிலையில் இருக்கிறாங்க. ஒரு உதாரணம், மலை குறவர்கள் இருக்கிறாங்க, நம்ம நரி குறவன் சொல்றோம்ல, மலை குறவர்கள். அவங்க எத்தனை பேர் இருக்காங்க, எந்த நிலையில் இருக்கிறாங்க, படிச்சிருக்கிறாங்களா, வேலை இருக்குதா, வேலை வாய்ப்பு இருக்கு, அரசு வேலையில் இருக்கிறாங்களா, எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறது யார் நடத்தணும்? மாநில அரசு, தமிழக முதலமைச்சர் நடத்தினாதான் இவர்களுடைய நிலையே, உண்மை நிலையை கண்டறிய முடியும். கண்டறிந்து அவர்களுக்கு நலத்திட்டங்களோ இடஒதுக்கீடோ என்னென்ன சமூக நீதி பிரச்சனைகளோ அதை தீர்க்க முடியும். மீனவர்கள் இருக்கிறாங்க, மீனவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க என்ன நிலையில இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்க படிச்சிருக்காங்களா, இல்ல மீன் தொழில இருக்கிறாங்களா, வீடு இருக்குதா, வீட்டுல கழிப்பறைகள் இருக்கிறா, போட் வச்சிருக்காங்களா, வலை வச்சிருக்காங்களா, இதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்தது யாரு? மாநில அரசு, தமிழக அரசு நடத்தணும். அதைத்தான் நாங்க கேட்கிறோம். 50-60 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு இருக்கிறது. இந்த இடஒதுக்கீட்டில் எந்தெந்த சமுதாயம் பயன்பெற்றிருக்கின்றார்கள், எந்தெந்த சமுதாயம் பயன்பெறவில்லை என்று கணக்கெடுப்பு நடத்தினாதானே அடுத்தது உங்களுக்கு இந்த மக்களுக்கு எல்லாம் தனிப்பட்ட திட்டங்களை கொடுக்க முடியும். அதானே வளர்ச்சி, அதானே சமூக நீதி. உங்களுக்கு இந்த மக்களுடைய நிலை கணக்கெடுக்கிறது கூட உங்களுக்கு மனசு வரலன்னா எதுக்கு நீ ஆட்சி நடத்துறீங்க? எதுக்கு உங்களுக்கு இந்த ஆட்சி? ஆட்சி விலகிட்டு போங்க. உங்களால முடியலன்னு சொல்லுங்க, நாங்க நடத்துறோம். எங்களால ஒரு மாதத்தில் நடத்த முடியும், ஒரு மாதத்தில் நடத்த முடியும். அது மட்டும் இல்ல, 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கிறது. என்ன வழக்கு? 69 இந்தியாவில் எந்த மாநிலத்தில் 50 விழுக்காட்டுக்கு மேல இடஒதுக்கீடு கிடையாது. இந்த 10% EWS வருவதற்கு முன்பு. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கிறது. அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 94, 93, 94 காலத்தில், அவங்க ஆட்சி காலத்தில் அதில் அரசியல் சாசன திருத்தத்தை கொண்டு வந்து 9வது அட்டவணையிலே பாதுகாப்பாக
நம்முடைய 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாப்பாக நமக்கு ஏற்படுத்தினார் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். இது மிகப்பெரிய சாதனையா நான் பார்க்கிறேன். இதை பத்தி எத்தனை மக்களுக்கு தெரியுதா தெரியல, இதை பத்தி அதிமுகவுக்கு தெரியுதா தெரியல. அதன் பிறகு தொடர்ந்து நமக்கு வந்துட்டு இருக்கு. ஆனாலும் இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டார்கள் 2007. அந்த வழக்கு 2010 ஒரு தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பின்படி என்ன சொன்னாங்க உச்சநீதிமன்ற நீதிபதி, குறிப்பா தலைமை நீதிபதி என்ன சொன்னார் தெரியுமா? தமிழ்நாட்டில் உண்மையிலே 69 விழுக்காடு அங்க தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்களா என்ற கேள்வி எழுப்பினார். யாரு? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. 69% மக்கள் இருக்கிறாங்களான்னு கேட்டார். எந்த கணக்கில் நீங்க சொல்றீங்கன்னு கேட்டார் நீதிபதி. ஒரு ஆண்டுக்குள் கணக்கெடுப்பு நடத்தி அதை உறுதி செய்யுங்கள் சொன்னார் நீதிபதி. 2010, இன்னைக்கு 2024, 14 ஆண்டுகள் இருக்கிறது. அதன் பிறகும் 2 வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் தொகுத்தார்கள். யாரு? இந்த இடஒதுக்கீடு எதிரிகள். அந்த வழக்கு இப்ப உச்சநீதிமன்றத்தில் என்னைக்கு வேணா வரும். வந்துச்சு. அப்ப நீதிபதிகள் கேட்பாங்க, கணக்கெடுப்பு நடத்திருக்கீங்களான்னு கேட்பாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க? இல்லைங்கன்னு சொல்ல போறான். உடனே என்ன பண்ணுவாங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள்? நீங்க கணக்கெடுப்பு நடத்துற வரைக்கும் நான் இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை ரத்து பண்ண போறேன்னு சொன்னாங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? அன்னைக்கே திமுக ஆட்சி களையும். அன்னைக்கே திமுக ஆட்சி கலைக்கப்படும், கலைஞ்சிடும், விரட்டி அடிக்கப்படுவார்கள். கட்சியே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இனி நீங்க ஜென்மத்துக்கு ஆட்சிக்கு வர முடியாது. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலமைச்சருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு நான் சொல்றேன் நான். ஏன்னா இதெல்லாம் சாதாரண பிரச்சனை கிடையாது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கு தவறான முறையிலே வழி நடத்துகிறார்கள், தவறான ஆலோசனை எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது மிக மிக முக்கியமான பிரச்சனையா நான் சொல்றேன். 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இது எங்களுடைய உரிமை. நூற்றுக்கணக்கானவர்கள் உயிர் நீத்து பெற்ற இடஒதுக்கீடுகள் எல்லாம். அதனால இதுல ஏதாவது ஒன்று வந்துச்சு, அன்னைக்கே திமுக அரசு கலைக்கப்படும், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இனி ஜென்மத்துக்கு நீங்க தமிழ்நாட்டில் கனவுடன் காணாதீங்க. மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் நான். அதனால இதெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு. இது ஒரு பொதுக்கூட்டம் நோய் வரேன். இன்னும் நிறைய இடத்துக்கு போனேன் நான். ஏன்னா இன்னும் எவ்வளவு செய்திகள் சொல்ல செய்தி இருக்குல்ல. என்னது ஒரு 2 மணி நேரம் ஆகும். இந்த பள்ளிக்கான தடுப்பு நலம் இது யார் காப்பாத்தினது? மருத்துவர் ஐயாவும் அந்த அன்புமணி ராமதாசும். என்னைக்கு போனோம் கண்ணா? என்னைக்கு சைக்கிள்ல போனோம்? 2004. 20 ஆண்டுகளுக்கு முன்பு 5000 இளைஞர்களுடன் 22 கிலோமீட்டர் சைக்கிள் பேரணியை நான் நடத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தி நீதிமன்றத்திற்கு சென்று வழக்குகளை தொடர்ந்து பிறகு இதுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டது. இதெல்லாம் யார் காரணம்? பாட்டாளி மக்கள் கட்சி காரணம். எவ்வளவு வரலாறு இருக்கு பாட்டாளி கட்சியுடைய, எவ்வளவு சரித்திரங்கள் வரலாறுலாம் இருக்கு. அதை நினைச்சு பாருங்க. அதிகாரம் இல்லாமலேயே, ஆட்சி அதிகாரத்துக்கு வராமலேயே இவ்வளவு செய்கின்ற பாட்டாளி கட்சி ஒரு முறை நீங்கள் ஆட்சி அதிகாரம் கொடுங்கள், நினைத்து பாருங்கள். ஒரு முறை கொடுங்கள். 57 ஆண்டுகள் செய்யாததை எங்களால் 5 ஆண்டு காலத்தில் செய்து முடிப்போம். இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் 57 ஆண்டுகள் செய்யாததை நாங்கள் 5 ஆண்டு காலத்தில் செய்து முடிப்போம். இந்தியாவின் முதன்மை மாநிலம் கிடையாது. சிங்கப்பூருக்கும் தமிழ்நாட்டுக்கும் போட்டி போடுவோம். அந்த அளவுக்கு முன்னேற்றங்களை எங்களால் கொண்டு வர முடியும். வேலை வாய்ப்பு ஒரு பக்கம், கல்வியில புரட்சிகள் செய்வோம். சுகாதாரத்தை பற்றி பேச தேவையில்லை, என்ன அந்த அளவுக்கு இன்னும் செய்வோம். தொழில் வளத்தை பெருகுவோம், விவசாயத்தை பெருகுவோம், நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். எல்லாற்றுக்கும் மேல் டாஸ்மாக் கடையை மூடுவோம், கள்ளச்சாராயத்தை ஒழிப்போம், கஞ்சாவை அடியோடு ஒழிப்போம். போதைப் பொருட்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு பொட்டலம் எதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு ஆட்சி நாங்கள் செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வாய்ப்பை நீங்கள் கொடுங்கள், கொடுங்கள், கொடுங்கள். இதெல்லாம் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதனால இது இந்த நாள் எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான நாள். தொடர்ந்து எங்களுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நிலை தொண்டர்களும், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, நம்முடைய புதுவை, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, துணை மாநிலத்தில் உள்ள நம்முடைய நிர்வாகிகள், தொண்டர்களுக்கும்
என்னுடைய வாழ்த்துக்கள். பாட்டாளி மக்கள் கட்சி நாள் வாழ்த்துக்கள், துவக்க நாள் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்து, நம்முடைய ஐயாவுடைய கொள்கைகளை கடைபிடித்து நாம் முன்னேறுவோம். நிச்சயமாக நாம் தமிழ்நாட்டை நாம் காப்பாற்றுகின்ற நிலை என்று இருக்கிறது. ஏன்னா எங்க பார்த்தாலும் தமிழ்நாடுன்னு சொன்னால் அது குடியார நாடா மாறிடுச்சு, கஞ்சா நாடா மாறிடுச்சு, கொலை நாடாக மாறியிருக்கு, சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது. அதனால இதெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும், தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டும். அதனால் தமிழக மக்களே எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் 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 என்று இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நிர்மல் அவர்களும் பச்சையப்பன் உள்ளிட்ட அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கின்றேன். குமார் அவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.